எப்பெல்லாம் ராஜிக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கதிர் வந்து ராஜிக்கு சப்போர்ட்டா நிக்கிறது பாக்குறதுக்கே நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு பாண்டியன் வீட்ல எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. ஆனா அவங்கள கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விடாம சக்திவேலோட பையன் வந்து வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டு இருந்த ராஜியோட கோலத்தை அழிச்சு வீம்புக்குனே போய் சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருமே பார்க்கலன்னு நினைச்சுதான் போய் ராஜி கிட்ட வம்பளுக்க போனாரு. ஆனா நடக்கிறது எல்லாத்தையுமே கதிர் மேல இருந்து பாத்துறாரு. இதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல, வழக்கம் போல பிரச்சனை பெருசாயிருது. கதிர் பிடிச்சு குமார அடிக்க போக ராஜியோட பாட்டி வந்து குமாரையும் ராஜி வந்து கதிரையும் பிடிச்சுக்கிறாங்க. பழையபடி சண்டை பெருசாயிரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே எவ்வளவோ போராடி கஷ்டப்பட்டு ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கப்பையும் ராஜி வந்து கதிருக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களே மறந்துதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கதிருமே கூட நோட் பண்ணிடுறாரு. முன்ன மாதிரி இல்லாம இப்பெல்லாம் ராஜி கதிர் கடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராஜி இப்பெல்லாம் கண்ணன் இருந்து நகை பணத்தை மீட்கிறத பத்தி பேசுறதே இல்ல. கூடிய சீக்கிரம் அதையுமே பண்ணிட்டாங்கன்னா இனிமே அந்த முத்துவேல் சக்திவேல் குடும்பத்துக்கும் ராஜிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. கூடிய சீக்கிரமே ராஜியும் கதிரும் சேர்ந்து கண்ணன் இருந்து அந்த நகை பணத்தை மீட்டு எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.